வெல்கம் பேக் டு அவர் சேனல். 2013 வெளிவந்திருக்கிற ஒரு ரிவெஞ்ச் காமெடி ட்ராமா மூவி தான் பட்ஜெட்டே ரஹோ. இந்த படத்தோட தமிழ் டப்டு விஷனை தந்திரக்காரன் அப்படின்ற டைட்டிலில் படம் உங்களுக்கு தந்தி ஒன்ல ஆட் ஆயிருக்கு. இதோட தமிழ் டப்பிங் டீசெண்டாக இருக்குது. இதோட சிம்பிளான கதைன்னு பார்த்தாக்க, ரவி கிஷான் இந்த கதையில் ஒரு பிஸ்னஸ் மேன். இவர் என்ன பண்ணிடுறாருன்னா, பேஜ்வா மற்றும் சத்தா இவங்க ரெண்டு பேரையும் ஒரு பேங்க் ஸ்கேம்ல மாட்டி விட்டுருவாரு. இதனால பேஜ்வா அரெஸ்ட் ஆகிட்டு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிடுவாரு. இப்போ சத்தாவோட ஒய்ஃப் அவங்களோட கேங் மொத்தமா ரவி கிஷானை எப்படியாச்சும் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு களமிறங்குறாங்க. அவங்க போடுற புது புது பிளான்ஸ் அது எந்த அளவுக்கு கொண்டு போச்சு அப்படின்றதையும், ரவி கிஷனை காலி பண்ண முடிஞ்சுதா இல்லையா, ரவி கிஷன் கிட்ட இருக்க பணத்தை இவங்க எப்படி அடிக்கிறாங்க, இது எல்லாமே தான் இந்த படத்தோட கதையே. அண்ட் ஓவராலாக இந்த படம் யூஸ்வலான ஒரு பாலிவுட் காமெடி ட்ராமா மூவி தான். ஆஹோ லெவலுக்கு எதுவுமே இல்லை, ரொம்ப ஓவராக தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த படத்தில் ஸோ காமெடின்ற பேரில் நம்மளை போட்டு என்னன்னே தெரியாது, லாஜிக்கே இருக்காது. ஆனால் நிறைய இடத்துல லேக் அடிக்கும். அண்ட் குறிப்பாக இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளேயில் ஒரு சில இடத்துல மட்டும் தான் நல்லா இருக்குது, ஒரு சில இடங்கள்லாம் ரொம்பவே முக்கியம் தான் போகுது. ஏன்னா ரொம்ப பழைய படம், ஸோ ஒரு 13 வருஷம் பழைய படம், யோசிச்சுக்கோங்க. ஸோ இந்த படம் உங்களுக்கு பார்க்கணுன்னு ஐடியா இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு இந்த பாலிவுட் ரிலேட்டடான காமெடி மூவிஸ்லாம் பிடிக்கும், ஸோ அவங்க பண்ணுற காமெடியெலாம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சா மட்டும் இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த தந்திரக்காரன் மூவி இப்போ நமக்கு தமிழ் டப்பிங்கோட தந்தி ஒன்ல அவைலபிளாக இருக்குது. இந்த படத்துக்கு எஸ்ஆர்ஆர் செட்டிங்ஸ்னா 5க்கு 2 கொடுக்கலாம்.